5000 ரூபாய் போட்டாங்களே விடிய காத்தால, அதுக்கான ஃபண்டு எங்கேருந்து எடுத்திருக்காங்க தெரியுங்களா? வயிற்றுச்சலாக இருக்குங்க. ஆதி திராவிடர் பழங்குடி ஹரிஜன் வெல்ஃபேர் இருக்கு இல்லையா, SC ST, அந்த ஃபண்டை எடுத்து தாங்க இவங்க லூட் அடிச்சிருக்காங்க. அது ஆனால் லீகலாக எடுக்க முடியாதுல்ல சார்? அப்படி அதுக்குன்னு ஒரு வாரியம் இருக்குது சென்ட்ரலில், அதுக்குன்னு ஒரு நீங்கள் இதை சொல்கிறீங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு பென்ஷன் ட்ரஸ்ட் இருக்குது. அந்த பணம் வந்து அங்கே பல ஆயிரம் கோடி லட்சம் கோடி இருக்குது. அதெல்லாம் இவங்க எடுத்து சூறையாடிட்டாங்க. இவங்க எடுத்து அதை அரசாங்க செலவுக்கு திட்டங்களுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கி வந்து ரிட்டையர் ஆகிட்டு போகிறான்ல டிரான்ஸ்போர்ட்டில், அவனுக்கு வந்து உடனடியாக அவனுடைய டெர்மினல் பெனிஃபிட்ஸோ பென்ஷனோ கிடைக்கிறதில்ல. அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் செய்ய முடியுமா சார்னா, இது செஞ்சுருக்காங்களா? பென்ஷன் ஃபண்டிலே கையை வச்சு வாரி வேறு திட்டங்களுக்கெல்லாம் அரசாங்க டே டு டே எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணிடுறாங்க. ஐ எம் நாட் சார்ஜிங் ஒன்லி DMK. இது ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு திருப்பி அனுப்புவாங்க. ஒரு 5000 கோடி கொடுத்தாங்கன்னா 4000 கோடி திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அதாவதுங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரசாங்கத்துக்கு இந்த பவர்லாம் இருக்குங்க. கேட்டால் அதுக்கு ஒரு நொண்டி நியாயம் சொல்லுவாங்க, டைவர்ட் பண்ணோம், அது அவசர தேவையாக இருக்குது. ஏன்னா இப்போ கோடைக்கால உதவின்றது வந்து தேர்தல் வருது இல்லையா, கோடை காலம் இந்த வருஷம் தானே வந்துருக்கு. விஜய் நல்லா கேட்டார். அது சில நேரங்களில் அவர் கேட்கறது வந்து ரொம்ப பாயிண்டடாக இருக்குது. கோடை காலம் 24 இல்லை இல்லையா, 23 இல்லை, 22 இல்லை, 25 இல்லை, இப்போ 26 தான் கோடை காலத்தை. அதுவும் ஆண்கள் பாதிக்கப்படல, பெண்கள் மட்டும்தான் பாதிக்கும். கோடை காலத்தில் வந்து பெண்கள் மட்டும்தான் இது எல்லாமே ட்ரிக்ஸுங்க. பெண்கள் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. அதிகமாக இல்லைன்னா கூட சமத்துக்கு மேலே இருக்காங்க. அப்போ அந்த வாக்காளர்களை கவருவது எப்படி? பஸ்ஸில் பெண்களுக்கு விடியல் பயணம், உரிமை தொகை பெண்களுக்கு.